கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடின என்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே அதிகால வேளையில் இணைந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் நாம் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாஞ்சையா இருங்கள். ஒரு பிறந்த குழந்தை பால் குடிக்கும், வாஞ்சை. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் புதுசா இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இப்பதான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், இப்பதான் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் காலவேளையில் இணைந்திருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நம்ம எவ்வளவு நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம்? எக்ஸாம்பிளுக்கு என்னைய சொல்றேன், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்க வாழ்க்கையில அதை ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் சொல்றேன். நான் சின்ன வயசுல வேலைக்கு போனாலு 11 வயசுலேயே 2015 கடன் பிரச்சனையில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எல்லார போல நானும் உலகத்தில் சராசரி ஒரு மனுஷன்தான். வியாபாரத்தில் இருந்தேன், நஷ்டப்பட்டேன். நிந்தைகள், அவமானங்கள், மாந்திரியத்திலே கடனில் கஷ்டப்படும் போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். வியாபாரத்தில் இருக்கும்போது கடையில் நஷ்டமாக இருக்கிறதுனால கடையில் பொருளே இல்லை. அதனால் எனக்கு கடையில் இருக்கும்போது காலையிலேருந்து நைட்டு வரைய ஃப்ரீயாக இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படி வாசிக்க நல்ல டைம் கிடைச்சது. 2015 அப்படி வாசித்தேன். 2016 சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் 40 நாள் பாஸ்டிங் போட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையினாலே தரிசனமா ஊழியத்துக்காக பல காரியங்கள் வெளிப்படுத்தினாரு. முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். சர்ச்சில் வந்து வேலை பார்க்கும்போது காலையில் ஒரு சர்வீஸ், நைட்டு ஒரு சர்வீஸ், 2 சர்வீஸ்லுமே சர்ச்சுக்குள்ள இருப்பேன். பகல் நேரத்தில் சர்ச்சில் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு எப்படிலாம் தெரியுமோ அப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நைட் நேரத்தில் தூக்கம் வரல அப்படின்னா கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். சில நேரத்தில் நைட்டு உட்காந்து வாசித்துட்டு இருப்பேன். என் மனைவி தூங்கி எழுந்துச்சி வருவான். பார்த்தா ஒரு 4 மணி இல்லை 4:30 மணிலாம் இருக்கும். நான் பார்த்தா நைட் ஃபுல்லாக உட்காந்து பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இது என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா முதல்ல கையில் பைபிள் எடுத்து எவ்வளோ நேரம் வாசிக்கிறீங்க? ஒரு குடும்பத்தில் எனக்கு ஒரு காரியங்களை சொல்லும்போது சொன்னாங்க, 20 வருஷமா 25 வருஷமா ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அப்படியா? பைபிள் எத்தனை முறை, முழு பைபிள் எத்தனை முறை வாசித்தீங்கன்னு சொல்லி கேட்டேன். இன்னும் ஒரு தடவை கூட வாசிக்கல அப்படின்னாங்க. கேட்டால் வாசித்தா எனக்கு புரியலை அப்படின்னாங்க. 20 வருஷம் தாண்டி ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் ஒரு தடவை கூட பைபிள் வாசித்து முடிக்கல அப்படின்னாங்க. நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா பைபிள் கையில் எடுத்து வாசிக்கிற குடும்பத்தை பார்க்க முடியல. அதை ஏன் காலையில் உங்களுக்கு நான் முதல்ல சொல்லித்தரேன் அப்படின்னா, வீட்டில் நிறைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு நடுவில் தான் நீங்கள் இந்த செய்தி கேட்பீங்க. சில குடும்பத்தில் மட்டும்தான் அனுதினமும் கேட்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் உண்டு. உங்கள் வாழ்க்கை மகிமையாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கணும்,
உங்களுக்கு தீர்காயுசு வேணும், உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும், உங்களுக்கு பரிசுத்தாவி வேணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், கனிகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுனால சொல்றேன். தேவனுடைய சமூகத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் பரிசுத்தாவியான்னு பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில என்ன குறை இருக்கு, என்னோட சிந்தனையிலே இன்னும் என்னென்ன காரியம் மாற்ற வேணும், என் இதயத்துல என்னென்ன காரியத்துல மாற்ற வேணும், என் இதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்கு, என் சரீரம் தேவன் முன்பா எப்படி இருக்கு, என் வாழ்க்கை தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கு, இன்னும் என்கிட்ட என்னென்ன குறை இருக்கு, இப்படி ஒவ்வொன்றா வசனத்தை வாசிக்கும் போதுதான் அந்த வசனத்தின் மூலியமா ஆவியான பேச ஆரம்பிச்சேன். ஏன் உங்களுக்கு அதை சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா அஸ்திபாரம் கிறிஸ்து தான் கண்மலை. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகணும். ஒரு குடும்பத்திலே ஒரு 6 மாசம் முன்பாக ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட பேசினேன், என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னா, நீ ஒரு 40 படி முழங்காலே நீ நடந்து அப்படியே மேலே ஏறிட்டேன்னா உன் கணவர் ரட்சிக்கப்பட்டுருவாரு. நானும் அதே போல பாஸ்டர் நீ அந்த என் ஃப்ரெண்டு சொன்ன போல நானும் ஒரு 40 படி மேலே அப்படியே முழங்காலே நடந்து போனேன். காலில் ரத்தம்லாம் வந்துட்டு. சரி, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். 3 மாசம் ஆச்சு, இன்னும் என் கணவர் ரட்சிக்கப்படலை அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், பைபிள் அப்படி எங்கேயாவது முழங்கால் அப்படியே மேலே ஏறி போச்சு சொல்லி அப்படி எங்கேயாவது போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னாங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்கல்ல, நீங்கள் அதே போல் நடந்து போனீங்கல்ல, உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, இப்போ தான் தொடர்ந்து இன்னும் அதிகமாக நிறைய பெண்களோட தொடர்பு வைக்க இன்னும் அதிகமாயிட்டு அப்படின்னு. இதுதான் அந்த அம்மா சொன்ன வார்த்தை. என் கணவர் எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு 40 படி ஏறி அப்படியே முழங்காலே நடந்து போறாங்க. சரி, அதே போல சரியாயிட்டா? சரியாகல அப்படின்னாங்க. நான் கேட்டேன், நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிப்பீங்களா? எப்பமாவது வாசிப்பேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 40 படி ஏறி நடந்து போயிட்டாங்க. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. அவங்க சொன்னாங்க, என் முட்டுலாம் ரத்தமா ஆயிட்டு. சரி, ரத்தமா ஆயிட்டு, அப்ப கணவர் ரட்சிக்கப்பட்டாரா? இல்லையே, அதானே நடக்கல அப்படின்னாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன தவறு நடக்கு அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்காமல் வேற ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை மனமாற்ற வேண்டும், இருதயத்துக்குள்ள சுத்திகரிப்பு வேணும், நித்திய ஜீவனுக்கு நேரம் நம்ம போறோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா நம்ம கையில பைபிள் இருக்கணும். என் வாழ்க்கையில நான் பல முறை சொல்லும்போது சொல்லியிருக்கேன், இந்த உலகத்துல நம்ம 1000 கோடி சம்பாதிச்சிடலாம், ஆனால் பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லி நம்பிக்கை இருக்கணும். கிருபையின் காலத்துல வாழ்றோம். என்ன செய்யணும்? மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, அப்பா என் பாவத்தை மன்னிங்க, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி நம்ம மனம் திரும்ப ஆரம்பிச்சு கையில பைபிள் எடுத்து வாசித்தோம்னா மனமாற்றம், இதயத்துல சுத்திகரிப்பு, வாழ்க்கையில அநேக மாற்றங்கள், நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. அந்த 5 பாயிண்ட்ல நம்ம எங்கேயாவது சிக்கிக்கொள்றோமா அப்படின்னு சொல்லி நம்மளே நாமே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வேத வசனம் நமக்கு தெளிவா இருக்கு. சகல துர்க்குணத்தையும், துர்க்குணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தீய குணம். இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா பிசாசுனுடைய குணமா. சகல துர்க்குணம் அப்படின்னா பிசாசுனுடைய குணம். சகல விதமான சில காரியத்திலே, சில குடும்பத்திலே அவங்க இதயத்திலே உண்மை இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, நீதி இருக்காது, நேர்மை இருக்காது, தேவனுக்கு பிரியமானபடி வாழ மாட்டாங்க, வாயை திறந்தா பொய் மட்டும்தான் பேசுவாங்க.
முன்பாக ஒரு பேச்சு, பின்னாடி போய் ஒரு பேச்சு. இதெல்லாம் வாழ்க்கையில் சில குடும்பத்தில் நார்மலாக பண்ணிட்டு இருப்பாங்க. உணர்வு உள்ள இருதயமா இருந்துச்சு அப்படின்னா மனமாற்றம் இருக்கும். கல்லான இருதயமா இருந்துச்சுன்னா மனமாற்றம் இருக்காது. புதுசா பிறந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மனமாற்றம் இருக்கணும். மனமாற்றம் இல்லாமல் கையில பைபிள் எடுத்து வாசித்தா புரியாது. நான் மறுபடியும் சொல்லி தரேன். 5 பாயிண்ட் சொன்னேன். இந்த 5 பாயிண்ட் நம்ம இதயத்துல இல்லாம இருக்கும்போது தான் நம்ம புதுசா பிறந்த குழந்தை. இந்த 5 பாயிண்ட் உள்ள இருக்குன்னா நம்ம முதல்ல பாவ மன்னிப்பு அறிக்கை தான் ஜெபம் பண்ணணும். ஒரு மனுஷனோட இதயத்துக்குள்ள துர்க்குணம் இருக்கும்போது அவங்களுக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்தா புரியாது. அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, காலையில டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவாங்க. நான் சில குடும்பத்துல பார்த்துருக்கேன். நான் 2 வருஷம் சர்ச்சில் வேலை பார்த்தோம்ல, அப்போ நான் பார்த்துருக்கேன். டெய்லி காலையில் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க. நைட்டு பார்த்தா சர்ச்சில் தான் உட்காந்துருப்பாங்க. சர்ச்செலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் போகும்போது பார்த்தா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. கேட்டால் டெய்லி நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. டெய்லி சர்ச்சிலே இருப்பாங்க, வீட்டில் போய் பார்த்தா நாடகமும் பார்த்துட்டு இருப்பாங்க. பகலில் போய் பார்த்தா படம் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டில் பார்த்தா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. காலையில் பார்த்தா சர்ச்சில் இருப்பாங்க, பகலில் பார்த்தா டிவி முன்னாடி இருப்பாங்க, சாயங்காலம் பார்த்தா சர்ச்சில் இருப்பாங்க, நைட்டு பார்த்தா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, பழைய சுபாவங்கள் பழைய பாவங்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தொடரும் போதுதான் அந்த வீட்டில தான் நிம்மதி இல்லை, குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் சில குடும்பத்துல நார்மலா நடந்துட்டு இருக்கும். என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்திருக்கேன், அதனால சொல்லிட்டு இருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி பிசாசு போராடுறான், ஏன் பிசாசு போராடுறான் அப்படின்னா, தேவனோட வார்த்தைக்கு கீழ் படிந்துட்டா ஆசீர்வாதம் வந்துரும்ல, பரிசுத்தமா வாழ்ந்தா ஆசீர்வாதம் வந்துரும்ல, நீதியை பின்பற்றும் போது ஆசீர்வாதம் வந்துரும்ல, ஜெபிக்கும் போது ஆசீர்வாதம் வந்துரும்ல, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வந்துரும்ல, கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பியாச்சுன்னா வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வந்துரும்ல. அதுக்கு முன்னக்கூட்டியே பிசாசு பல காரியங்களை விதைச்சுக்கிட்டே இருப்பான், துர்க்குணத்தை விதைச்சிருவான். இன்னைக்கு நிறைய வீட்டில் என்ன குணம் இருக்கு? நல்ல குணமா இருக்கு, தீய குணம் தான் இருக்கு. தீய குணம் இருக்கும்போது அவங்க இதயத்துக்குள்ளே என்ன ஆவி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா என்கிட்ட சில குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் கையில பைபிள் வாசிக்க முடியல பிரதர், வீட்டில் ஒரே பிரச்சனை ஒரே பிரச்சனை ஒரே பிரச்சனை அப்படிம்பாங்க. என் மனசுக்குள்ள சில நேரத்தில் யோசிப்பேன், நிறைய வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஆனா இப்போ யோசித்து பார்த்தா தெரியுது, 24 மணி நேரமா பிரச்சனையா இருக்கு கிடையாது. ஏதோ ஒரு நேரத்திலே பையனோ இல்ல மகளோ இல்ல மருமகளோ இல்ல குடும்பத்துல பக்கத்து வீடோ இல்ல சொந்தக்காரங்களோ இல்ல ஒரு கடன் வாங்கினவங்களோ யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு நேரத்துல தான் பிரச்சனை வந்திருக்கும். ஆனா ஜெபிக்க வரும்போது பிரச்சனையை மட்டும்தான் சொல்லுவாங்க. தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாரு, தேவனோட நாமத்தை உயர்த்த 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 தான் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் உயிரோட இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். நான் ஒவ்வொரு நிமிஷம் உயிரோட இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். எனக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிற தேவன் மட்டும்தான். காலையில் தூங்கி எழுந்துட்டேன்னா தேவனுடைய கிருபை மட்டும்தான். தேவன் அருளியப்ப பாக்குறீங்களா, தேவனுடைய கிருபை மட்டும்தான். ரவிராஜ தேவன் வெளியே கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய கிருபை மட்டும்தான். சுயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஆசீர்வாதம். சகல துர்க்குணத்தையும், துர்க்குணம் இருக்கும் போது ஆவியில வளர முடியாது. ஒரு டைரி போட்டு எழுதி வைங்க, இருதயத்துக்குள்ளே துர்க்குணம் சகல துர்க்குணம் இருக்கும் என்றால் ஆவியில வளர முடியாது. அப்ப என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, இந்த செய்தி நீங்க யாரெல்லாம் கேட்கிறீங்களோ நம்ம எப்படி நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம இருதயத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு கெட்ட காரியம் இருக்கா, கெட்ட செயல்கள் இருக்கா, கெட்ட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, தேவையில்லாத நபர்கிட்ட பழகுறோமா, தேவையில்லாத சிந்தனைகள் வருதா, தேவையில்லாத துர்க்குணம் வருதா, உள்ள வருதா, செக் பண்ணி பார்க்கணும்.
எப்படி காலைல தூங்கி எந்திரிச்சோட செல்போன்ல சார்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறோமோ, அதே போல நம்ம இதயத்துக்குள்ள சகல துர்க்குணம் ஏதாவது உள்ள ஒட்டிட்டு இருக்கா, சின்னோண்டு கொஞ்சோண்டு ஒட்டிட்டு இருந்தா போதும். அதை நம்ம அழகா நிறைய மெசேஜ்ல நீங்க கேட்டிருப்பீங்க. புதுசா பால் வாங்கும்போது அந்த பால் சட்டியை நல்லா கிளீன் பண்ணணும் அப்படிம்பாங்க. கொஞ்சோண்டு பழைய பால் லைட்டா ஒட்டிட்டு இருந்தா கூட அந்த பால் ஃபுல்லா தெரிஞ்சிரும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புது பால் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிரும் அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வசனம் இதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே பழைய சுபாவமோ, பழைய எண்ணமோ, ஜென்ம சுபாவமோ, இல்ல உலகத்துள்ள காரியமோ, இல்ல தீய குணமோ, இல்ல அசுத்தமான குணமோ, இல்ல மோக இச்சையோ, காம விகாரமோ, விபச்சார எண்ணங்களோ, வேசித்தனமோ, இல்ல பொய், கபடு ஏதாவது உள்ள கிடந்துச்சு, துர்க்கணம் உள்ள கிடந்துச்சு அப்படின்னா, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடிக்கு நம்ம இருதயத்துல ஒரு மன அழுத்தம், மன குழப்பம், மன வேதனை இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. வெளியில பார்த்தா கொஞ்ச நேரம் சிரிப்பாங்க, ஆனா இருதயத்துல பார்த்தா கலக்கத்தோடு இருப்பாங்க. சில குடும்பத்துல துர்க்குணம் உள்ள இருக்கும், தெரியாது. சில குடும்பத்துல நல்ல நாடகம் பார்க்குது. நாளைக்கு இப்படி நடக்கும், நேத்து பார்த்த நாடகம் இப்படி இருந்துச்சு, நாளைக்கு இதுக்கப்புறம் இதான் இந்த ப்ரோக்ராம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி இவங்களே கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, துர்க்குணத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்போ எந்த பிசாசு எப்படி ஆபரேட் பண்ணுது ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிறைய குடும்பத்துல துர்க்குணம் இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. அதை ஏன் நம்ம ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில குடும்பத்துல இந்த துர்க்குணம் அவங்க வாழ்க்கையில இருக்கிற வரையும் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்காது. அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே சில காரியங்கள் தோல்வியா இருக்கும். ஏன்னா இதயத்துல பார்த்தா துர்க்குணம் இருக்கு. நம்ம ஒரு சின்னதா ஒரு கேள்வி கேட்கலாமே, துர்க்குணம் இருக்கிற இடத்துல இயேசு இருப்பாரா? இதயத்துக்குள்ள தீய குணம், கெட்ட குணம், பிசாசனுடைய குணம் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும்போது அந்த இடத்துல இயேசு இருப்பாரா? இருக்க மாட்டார். அந்த துர்க்குணம் வெளியில போனா மட்டும்தான் இயேசு கிறிஸ்து உள்ள வருவார். நிறைய குடும்பத்துல நினைக்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் காலைல பைபிள் எடுத்து வாசிச்சிட்டேன், நான் நைட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டேன். சரி, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டோம், கையில பைபிள் எடுத்து வாசிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எல்லாம் சரிதான். ஆனால் பகல் நேரத்துல எவ்வளவு நேரம் செல்போன்ல அடிமையா இருக்கிறோம். அதுல தேவையில்லாம எத்தனை வீடியோ பாக்குறாங்க, தேவையில்லாம எந்த வெப்சைட்டுக்குள்ள போறாங்க, எந்த வெப்சைட்டுக்குள்ள போய் எதை சர்ச் பண்றாங்க, அவங்களோட சிந்தனைக்குள்ள என்ன தோணுது, அவங்க இதயத்துல நற்குணம் இருக்கா, துர்க்குணம் இருக்கா, இத ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் புதுசா பிறந்த குழந்தை போல கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியும். இன்னைக்கு ஏன் கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல அப்படின்னா, இருதயம் ஃபுல்லா ஒரு வைராக்கியமோ, ஒரு விரோதமோ, ஒரு கசப்போ, ஒரு பகையோ, ஒரு எரிச்சலோ, ஒரு கோபமோ, ஒரு மூர்க்கமோ இதெல்லாம் உள்ள இருந்தா இவங்க என்னைக்கு தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியும்? வாசித்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா அந்த வைராக்கியம் உள்ளதானே இருக்கு, கசப்பு உள்ளதானே இருக்கு, வெறுப்பு உள்ளதானே இருக்கு, சண்டை போடுற எண்ணம் உள்ளதானே இருக்கு, எரிச்சல் உள்ளதானே இருக்கு. மறுபடியும் அதுதான் ஆபரேட் ஆகும். அதுக்குதான் சொல்றேன், சகல துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துர்க்குணம் இருக்கும் போது எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும்? நம்ம நார்மலா செக் பண்ணி பார்ப்போமே. இப்ப சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் பைபிளே வாசிக்க முடியல பிரதர். நல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசியாச்சுன்னா தெரியும். அவங்க வீட்டுல பார்த்தா ஒண்ணு நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல வீட்டுல பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்கும். சில குடும்பத்துல பார்த்தா தேவையில்லாத தொடர்பா இருக்கும், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும், அநியாயமான காரியமா இருக்கும், துன்மார்க்கமான காரியமா இருக்கும். சில குடும்பத்துல தப்பா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்மகிட்ட பேசும்போது பார்த்தா அழகா பேசிட்டு இருப்போம். ஆனா வீட்டுல போய் பார்த்தா தெரியும், ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கும். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு குடும்பத்துக்கு போவேன். நான் அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஓடி போய் டிவி ஆஃப் பண்ணுவாங்க. நல்ல சவுண்டா வச்சு படம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னை கண்டோன்னு ஐயோ சர்ச்சில் இருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஆஃப் பண்ணுவாங்க. ஒரு சர்ச்சில இருந்து நான் வாரேன்னு சொன்ன உடனே எனக்கு இவ்வளவு மதியம் கொடுத்தங்க. ஆனால்
பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுல 24 மணி நேரம் என்ன செய்யறான்னு சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. அது நிறைய குடும்பத்துல புரியவே மாட்டுது. ஏன் ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஏன்னா காலையில் ஒரு அரை மணி நேரம் செய்தி கேட்குறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றோம். சரி, இந்த 40 நிமிஷம் கழிச்சு நம்ம உலகத்துல தானே போறோம். பழைய ஃப்ரெண்டு, சில குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு நபரு, அப்புறம் அவங்க வாழ்க்கையில கரை வருமா வராதா, துர்க்குணம் வருமா வராதா? நம்ம யார்கிட்ட பழகுறோம்? அழகா எழுதப்பட்டிருக்கு சகல துர்க்குணம். 2வது சகலவித கபடத்தையும். நிறைய குடும்பத்திலே ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சகலவித கபடத்தையும். சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. சகலவித கபடம், மாயமாதமான ஒரு வாழ்க்கை, வஞ்சகமான ஒரு வாழ்க்கை, சூதுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் இதயத்துக்குள்ள இருக்குமானால் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும்? ஒரு குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும், இயேசு ரொம்ப பிடிக்கும் நம்ம வாயில சொல்லிடலாம். அது நம்ம சில குடும்பத்துல உங்களுக்கு தெரியும், வாயில வடையை ஈஸியா சுட்டுடலாம். ஆனா வடையை சுடணும் அப்படின்னா அதுக்கு மாவு வேணும், அதுக்கு எண்ணெய் வேணும், வீட்டில் ஸ்டவ் பற்ற வைக்கணும், ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணணும், மாவு அரைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆனா வாயில வடையை சுட்டுடலாம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளையா இருக்கிற மாத்திரம் பத்தாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுக்கும் போது வாயில பேசிடலாம். ஆனா 24 மணி நேரம் எப்படி இருக்கிறோம்? சகலவித கபடத்தையும். சில குடும்பத்துல மாயமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, தந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, வஞ்சகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஏமாத்தி ஏமாத்தி அவங்களே ஏமாத்தி ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையிலலாம் நான் 2015 வியாபாரத்தில் இருக்கும்போது கட்டணம் வாங்குறதுக்கு போய் பேசுவேன், கொடுக்க முடியலன்னா போய் பேசுவேன். ஆனா 2016 தீர்மானம் எடுத்தேன், தேவனுக்கா வாழணும். 10 கட்டளை ஒரு கட்டளை, பொய் பேசக்கூடாது. அப்ப என் வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரே பொய் தான். மனம் திரும்பணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். எத்தனையோ காரியத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்குமோ தெரிஞ்சது, இருதயம் எப்படி இருக்கு, கண் எப்படி இருக்கு, சிந்தனை எப்படி இருக்கு, ஒவ்வொன்றா தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பிச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா கொஞ்சம் முயற்சியும் சேர்த்து எடுங்க, அப்பதான் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம அழகா யோசித்து பார்க்கலாம், சகலவித கபடு ஏதாவது இருக்கா, துர்க்குணம் ஏதாவது இருக்கா, அதை நம்ம செக் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். வஞ்சகம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அம்மா அப்பாவுக்கு தெரியாம தந்திரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்டுகிட்ட பல மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாம வெளியில போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாம வேற இடத்துக்கே போயிட்டு வந்துருவாங்க. அவங்களோட வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும் யோசித்து பாருங்க. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா, உண்மையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாலிப வயசுல உன் சிறு சிறு நினை என்று வேதம் சொல்கிறது. அம்மா அப்பாவுக்கு தெரியாம வேற வேற இடத்துல, வேற வேற மக்கள், வேற வேற இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க, விபச்சாரத்துல போய் சிக்கி கொள்றாங்க, தண்ணி அடிக்கல போய் சிக்கி கொள்றாங்க, கஞ்சா பழத்துல போய் சிக்கி கொள்றாங்க, விக்கிரத்துக்குள்ள போயிருந்தாங்க, மோக இச்சைக்குள்ள போயிருந்தாங்க. அதுக்கப்புறமோட வாழ்க்கையில திரும்பி பார்க்கும்போது கண்ணீர் வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை, தனிமையான வாழ்க்கை, திக்கற்ற பிள்ளையா மாறிதான். என்னன்னு சொல்லி கேட்கும்போது அம்மா அப்பாவை கீழ்ப்படியாமல் ஒரு வாழ்க்கை. நிறைய குடும்பத்திலே வஞ்சகம், எப்படியாவது சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த குடும்பத்தை கெடுத்து சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த குடும்பத்து சாபமா மாறி நிறைய குடும்பத்துல தெரிய மாட்டேங்குது. சில குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டுட்டே இருந்தாங்க, சர்ச்சைக்கு போறேங்கிறாங்க, ஞானசம் எடுத்தேங்கிறாங்க, நற்கனை எடுக்கிறேங்கிறாங்க,
ஆனால் ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க, அடுத்த குடும்பத்தை கெடுத்து பணம் சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது, சாபம் தான். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, மனமாற்றம் இல்லாமல் வளர முடியாது. என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, தேவனோட சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஏன் தெரியுமா சொல்லி தரேன்? மனம் திரும்பாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றுக்கொள்கிறான். அவர் இரத்தத்தினால கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணுமா? வளரலாம், எவ்வளவு நாள் வளரலாம். ஆனா நம்ம இருதயம் தேவனோடு இருக்கா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். காலவேளையில பொறுமையா கேட்குறீங்க. வஞ்சகம், கபடு, துர்க்குணம் இதெல்லாம் நம்ம இதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. ஏன்னா சில குடும்பத்துல பைபிள் எடுத்து கையில எடுத்து வாசித்தா புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குது? வீட்டில் போய் பார்த்தா தெரியும். செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி போய் கிடப்பாங்க. நிறைய வீட்டில் வேலைக்கு போறவங்க போயிடுவாங்க, ஆஃபீஸில் செல்போன் பார்ப்பாங்க, லேப்டாப் பார்ப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க பகல் நேரத்தில் தேவையில்லாமல் செல்போனில் பல மணி நேரம் யார்கிட்டயாவது பேசி, இல்லை பல மணி நேரம் யார்கிட்டயோ பழகி, இல்லைன்னா தேவையில்லாமல் செல்போனில் வீடியோ பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையும் பின்தங்கின நிலைமையாக மாறிடும், விழுந்து போன நிலைமையாக மாறிடும். அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சந்தேகம், தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள். காரணம் என்ன? செல்போன்ல எதையோ பார்க்கறது. அதே போல என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறது. இதெல்லாம் ஒரு வீட்டுல பின்னாடி நடக்கு. அந்த துர்க்குணம் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? வஞ்சகங்களையும் பொறாமைகளையும். அடுத்த பாயிண்ட் என்ன? பொறாமை. ஏன் பிரதர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியல அப்படின்னா பொறாமை இருக்கு. பொறாமை உள்ள இருக்கிற வரையும் அவங்க வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. செத்து செத்து உழைப்பாங்க. ஏன்னா பொறாமை உள்ள இருக்கு. ஐயோ அவன் நல்லா இருக்கானே, அவன் குடும்பம் நல்லா இருக்கு, அவன் நல்லா இருக்கானே, அவன் குடும்பம் நல்லா இருக்கு. அந்த பொறாமை உள்ள இருக்கிற வரையும் அது அவங்களே கொன்னுட்டு இருக்கும். நிறைய குடும்பத்துல பக்கத்து வீட்டுல ஒரு கார் வாங்கினாலோ வீடு வாங்கினாலோ இவங்களுக்கு இங்க இருக்க முடியாது. அவங்க பார்த்தா பல வருஷமா வேலை பார்த்துருப்பாங்க, அவங்க பார்த்தா பல வருஷமா கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ நாங்கெல்லாம் சின்ன வயசுல வேலைக்கு போனதுனால ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். சில நேரத்தில் நைட் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். நைட்டு 9 மணிக்கு பார்த்தா ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு, இல்லைன்னா ஒரு வியாபாரத்தில் இருப்பாங்க, இல்லை ஒரு கடையில் வேலை பார்ப்பாங்க. நிறைய குடும்பத்தில் 9 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு 20 வயசுல 25 வயசு, ஒரு 30 வயசு வாலிப பிள்ளைகள் 9 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க நைட்டு. அந்த அளவுக்கு போய் வேலை பார்க்குறாங்க. நிறைய குடும்பத்தில் வேலை பார்த்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ உபத்திரப்பட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதனால காலை வேளையில சில குடும்பத்தில் அவசரமா வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, ஆனாலும் பொறுமையோடு கேட்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? எப்படியாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் ஆசை இருக்கு. எவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறோம் அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. பொறாமை, சின்ன ஒரு கம்மல், சின்ன ஒரு தங்கம், ஒரு நகை, நிறைய குடும்பத்தில் இது மேலெல்லாம் பொறாமை இருக்கு. ஒரு புது ட்ரெஸ் போட்டா பொறாமை இருக்கு, ஒரு சின்ன வண்டி வாங்கினா பொறாமை இருக்கு. நிறைய வீட்டுல இந்த பிரச்சனை கிடக்கு, பொறாமை. இந்த பொறாமை உள்ள இருக்கிற வரையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை பின்பற்றணும். தன்னைத்தான் வெறுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கணும். லென்த் டேஸ் வருது, முடிஞ்சா டெய்லி மெசேஜ் கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நிறைய காரியங்கள் பேசி கொண்டிருப்போம். தன்னைத்தான் வெறுக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கா? நீங்க நிறைய குடும்பத்துல வெறுக்காம இருக்கிறதுனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. என் வாழ்க்கையில எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் பிடிக்கும் தெரியுமா? வியாபாரம். தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில 5 மணி இல்ல 3 மணிக்கு இல்ல 6 மணிக்கு வியாபாரத்துக்கு போயிடுவேன். காலையில 5 மணிக்கெல்லாம் போய் கடைக்கு வந்துடுவேன். வியாபாரத்துக்கு மேல இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஒரு நாள் நடு ரோட்ல நின்னேன், அனாதையா நின்னேன். வியாபாரத்துல நஷ்டம். வியாபாரத்துல இருக்கும்போது மாந்திரியம் பண்ணிட்டாங்க, கடெல்லாம் காணாம போச்சு.
நடு ரோட்டில் வந்ததுக்கப்புறம் கூட மறுபடியும் வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் என் இதயத்துக்குள்ளே சுவிசேஷ ஊழியம் பண்ணணும், கர்த்தருக்காக போய் கிராமத்தில் போய் சுவிசேஷ அறிவிக்கல ஒரு ஆசை, மிஷினரியா போனோம் வேற பக்கம் போகணும்னு சொல்லி ஒரு ஆசை. கர்த்தருடைய கிருபையினாலே எல்லா தேச சுவிசேஷ அறிவிக்க கிருபை செஞ்ச காரணம் என்ன? ஆத்மா பாரம் இருக்கணும், இல்லைன்னா ஊழியம் பண்ண முடியாது. அதிகாலையில் இணைந்து ஜெபிக்கிறீங்களா? இதயத்துல பொறாம இருக்கா, துர்க்குணம் இருக்கா, வஞ்சகம் இருக்கா, கபடு இருக்கா? என்னைக்கு ஆவியில வளர முடியும்? அப்படியே இருக்க வேண்டியதான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணுமா, இதெல்லாம் வெளியில போகணும். இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அவரை பல மணி நேரம் ஜெபம் பண்ணா கூட அங்க உள்ள என்ன கிடக்கு? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் போய் பகல்ல போய் பார்த்தா மறுபடியும் நாடம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. கேட்டா அது ரொம்ப வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. இதுதான் நிறைய வீட்டுல நடக்கு. அதனால நீங்களே யோசிச்சுக்கோங்க. சகலவித புறங்கூறுதலை ஒழித்து விட்டு, அடுத்த பாயிண்ட் என்னன்னா புறங்கூறுதல். இப்ப சில வீட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, மாமியார் என்ன பண்றாங்க, மருமகன் என்ன பண்றாங்க, இதை பக்கத்து வீட்டுல போய் எங்கேயா போய் சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே 10 வீட்டுக்கு தாண்டி போயிட்டு இருக்கும். அந்த வீட்டுல அப்படியாமல, இந்த வீட்டுல அப்படியாமல, கதை கதையா போயிட்டே இருக்கும். புறங்கூறுதல் இதெல்லாம் ஒழித்து விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். வாஞ்சை அப்படின்னா தாகமா இருங்கள். ஒருவேளை உங்களுக்கு வசனத்தின் மேல ஒரு தாகம் வேணும் அப்படின்னா, நீங்க புதுசா பிறந்திருக்கணும். இந்த பழைய சுபாவம்லாம் வெளியில போயிருக்கணும். பழைய கேரக்டர் ஃபுல்லா வெளியில போயிருக்கணும். துர்க்குணம் இருக்கும்போது ஆவியில வளர முடியாது. கபடு இருக்கும்போது ஆவியில வளர முடியாது. வஞ்சகம் இருக்கும்போது ஆவியில வளர முடியாது. பொறாமை இருக்கும்போது ஆவியில வளர முடியாது. புறங்கூறிட்டு இருக்கும்போது ஆவியில வளர முடியாது. அப்ப 5 பாயிண்ட் இருக்கு. இந்த 5 பாயிண்ட முதல்ல கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். இப்ப இந்த செய்தி ஏன் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் அப்படின்னா, இது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இருக்கு பிரதர், அப்ப என்ன செய்யணும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னா சிம்பிள். என் இதயத்துக்குள்ள இந்த எண்ணம் இருக்குப்பா, இதை எடுத்து போடுங்க. அதுக்காக பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா சில குடும்பத்துல ரகசியம் தெரிஞ்சாச்சுன்னா போதும், உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு பொறாமை இருக்கா, எனக்கு வாழ்க்கையில எனக்கு பொறாமை வேண்டாம்ப்பா. அந்த பொறாமைங்கிறத அந்த ஆவியை எடுத்து போட்டுருங்க. புறங்கூறுனா அந்த புறங்கூறு ஆவியை எடுத்து போட்டுருங்க. வஞ்சகம் இருக்கா, தந்திரமான ஆவியை எடுத்து போட்டுருங்க. மாயமாலமா இருக்கீங்களா, கபடா இருக்கீங்களா, அந்த ஆவியை எடுத்து போட்டுருங்கப்பா. துர்க்குணம் இருக்கா, அந்த பொல்லாத ஆவியை எடுத்து போட்டுருங்க. நான் புதுசா வளரணும், எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. நீ கேட்டீங்கன்னா தேவன் தர போறாரு. அதனால தேவன் எல்லாருக்கும் தருவார். கேட்கிற மெத்தட் இருக்கு. உணர்ந்து கேட்கணும், ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோமோ அப்படியே தேவனோட சமூகத்துல போய் சொல்லணும். அப்பா, என்கிட்ட இந்த பாவம் இருக்குப்பா, அந்த பாவத்தை மன்னிச்சு நீ உயிர்ப்பீங்கப்பா. என் வாழ்க்கையில இந்த கேரக்டர் என்கிட்ட இருக்குப்பா, இது எனக்குள்ள இருக்குப்பா, இதை எடுத்து போட்டிருக்கப்பா, இது எனக்கு வேண்டாம்ப்பா. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும். நம்ம புதுசா பிறந்துட்டோமா, இல்ல பழைய சுபாவம் உள்ள கிடக்கா, பழைய தீய குணம் உள்ள கிடக்கா, அந்த பொறாமை உள்ள கிடக்கா, அந்த புறங்குறுதல் உள்ள கிடக்கா, அந்த எரிச்சல் உள்ள கிடக்கா, அந்த வைராக்கியம் உள்ள கிடக்கா. சில குடும்பத்துல கசப்பு உள்ள இருக்கும். பல வருஷமா வச்சிருப்பாங்க, 5 வருஷம் 10 வருஷமா கசப்பு உள்ள வச்சிருப்பாங்க. அந்த கசப்பு உள்ள இருக்கிற வரையும், தீய குணம் உள்ள இருக்கிற வரையும் பிசாசு அங்கதான் இருக்கும். அவங்க பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி மனம் திரும்பினா மட்டும்தான் அந்த ஆவியல் வெளியில புறப்பட்டு போகும். சில குடும்பத்துல நினைக்கிறாங்க, காலையில ஜெபம் பண்றேன், ராத்திரி ஜெபம் பண்றேன், ஏன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. ஆனால் எத்தனை காரியத்துக்காக நம்ம தாழ்த்திருக்கோம், அர்ப்பணிச்சிருக்கோம், மனம் திரும்பி இருக்கோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மனம் திரும்பாத துணிகரமா வாழக்கூடிய எத்தனை குடும்பங்கள் உண்டு, துன்மார்க்கமா வாழக்கூடிய எத்தனை குடும்பங்கள் உண்டு. ஏன் ஒரு வீட்டுல பிரச்சனை மறுபடியும் வருது? பண ஆசை, பொருளாசை, நகை ஆசை, வீடு ஆசை. சில குடும்பத்திலே குடும்பம் மட்டும்தான் ஆசை. சில குடும்பத்தை தனக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. அடுத்தவங்க எக்கேடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, இவங்க நான் நல்லா இருக்கணும், அந்த ஒரே ஒரு குணம் மட்டும்தான்.
எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கணும்ல, உன்னை போல பிறனை நேசிக்கணும்ல. என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசல நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், அன்பு கூறணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். இதுதான் நான் ஆசைப்பட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நன்மை செய்யணும், நற்கிரியை செஞ்சவங்க நித்திய ஜீவன். அப்ப நற்கிரியை செய்யணும், தான தர்மம் வரணும், தேவன் பார்ப்பார். அப்புறம் அன்பு கூறணும், அப்புறம் எல்லாருக்கா ஜெபிக்கணும், அப்புறம் மனம் திரும்பணும், சிறு பிள்ளை போல மாறணும், சிறு பிள்ளை போல மாறணும், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்ளணும், பரிசுத்தமா வாழணும், நீதியா வாழணும், உண்மையா வாழணும். இதுதான் பைபிள் அஸ்திபாரம். கிறிஸ்து மேல கட்டப்பட்ட கண்மலையா இருக்கணும், கட்டப்பட்ட வீடா இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே வார்த்தையினால கட்டப்படுறீங்களா? வசனம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியுது அவங்களால? நம்ம இதயத்துல பொறாமை இருக்கா, எரிச்சல் இருக்கா, கோபம் இருக்கா, சண்டை இருக்கா, பகை இருக்கா, பொறாமை இருக்கா? இதெல்லாம் துர்க்குணம் தானே. இந்த துர்க்குணம் உள்ள இருக்கிற வரையும் நம்ம பைபிள் வாச எப்படி புரியும்? நிறைய குடும்பத்துல பைபிள் வாசா புரிய மாட்டுக்கு சொல்லி சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, ஏன்? அங்க இதயத்துல பார்த்தா துர்க்குணம் இருக்கும். நல்ல நாடகம் பார்த்து படம் பார்த்து இஷ்டம் போல வாழ்ந்து பழகியாச்சு. மனம் திரும்பினா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நியாய தீர்ப்புனால போய் கணக்கு கொடுக்கணுமே. தேவனை மறந்து இஷ்டம் போல வாழ்ந்தா தண்டனைக்குள்ள மாட்டிக்கிடுவோமே. என் வாழ்க்கையிலே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது எத்தனை காரியங்களை யோசித்தேன் தெரியுமா? எங்கெல்லாம் மிஸ்டேக் சொல்லி தேடி தேடி பார்ப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா மிஸ்டேக் நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் இருக்கு செக் பண்ணி பார்க்கணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்ப்பா, நற்கரன் எடுத்துட்டேன். நான் சொல்ல எப்போன்னா வாலிப வயசுல எடுத்தாச்சு. ஆனால் 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். இது கூட எத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போயிருப்பேன்? எனக்கு தெரிஞ்சு நான் 3 வயசு 5 வயசுல நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஆனா மனம் திரும்பல, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளல, இஷ்டம் போல துணிகரமா வாழ்ந்தாச்சு, துன்மார்க்கமா வாழ்ந்தாச்சு. இப்படி எத்தனை குடும்பத்துல இருப்பாங்க. நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வீட்டுல வந்து அழகா நைட்டு வந்து படம் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் ஒரு நாள் நடுரோட்ல நின்னேன், கஷ்டப்பட்டு நடுரோட்ல நின்னேன். எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என் இருதயம் எப்படி இருக்கு? என் இதயத்துல என்ன சுபாவம் இருக்கு? என் இதயத்துல கர்த்தருக்கு பிரியமானபடி ஏதாவது ஒரு காரியம் இருக்கா இல்லையா? தேடி பார்த்தா நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. அப்புறம்தான் முடிவு பண்ணேன், துன்மார்க்கன், துரோகி, அக்கிரமக்காரன், பாவி, மீறுதல், சாபத்துல இருக்கேன். அப்ப எனக்கு தேவன் மன்னிப்பு கொடுப்பாரா? உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீங்களா? என் பாவத்தை மன்னிப்பீங்களா? நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேனே, நான் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேனே, என் பாவத்தை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லிதானே அப்படின்னா, இதான் சீக்கிரட். தேவனிடத்துல ஒப்புரவாகணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். நம்ம அவருடைய பிள்ளையா இருந்தா எல்லாமே நமக்கு தருவாருப்பா. முதல்ல நான் கரெக்டா இருக்கேனா, முதல்ல நம்ம அதைத்தான் செக் பண்ணணும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனா நான் அதைத்தான் முதல்ல செக் பண்ணி பார்த்தேன். உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை விட்டு தள்ளி போனீங்களா, முதல்ல அதை செக் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல பிள்ளைகள், கணவர், பையன், வீட்டுல யாரெல்லாம் இருக்கா, எல்லாரும் தேவனோட வார்த்தையிலே கீழ்படுறாங்களா, நடக்கிறாங்களா, கொஞ்சமா செக் பண்ணி பாருங்க. வீட்டுல சில குடும்பத்துல வாலிப பையன், வாலிப பிள்ளைகள் பல மணி நேரம் வேற யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்பா கேட்கவே மாட்டுக்காங்க. யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. ஒரு நாள் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின்ல உட்காந்தேன். 12:15 தாண்டிட்டு 6 மணி நேரம் ஒரு பையன் கண்டினியூவா சிரிச்சு பேசிட்டே இருக்கான். வாலிப பையன் தான். மிஞ்சி போனா ஒரு 20 வயசு இருக்க வாய்ப்பு உண்டு, இல்லை 25 வயசுக்குள்ள இருக்க வாய்ப்பு உண்டு, அவ்வளவுதான். எந்திரிச்சு போனேன். தூங்க போறியா, என்ன செய்ய போற அப்படின்னு. அடுத்த நிமிஷம் பார்த்து தூங்கிட்டான், அடுத்த செகண்ட் பார்த்து தூங்கிட்டான், அவ்வளவுதான். 6 மணி நேரம் சிரிச்சு பேசினான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்காங்க, யார்கிட்டயோ பழகிட்டு இருக்காங்க. அங்க இதயத்துல என்ன குணம் இருக்கும்? தீய குணம் அப்படின்னா பிசாசுன்னு அர்த்தம்.
பிசாசின் குணம் அப்படின்னா பிசாசு அங்க உள்ள இருக்கான்னு அர்த்தம். அதான் சகல துர்க்குணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சகல துர்க்குணம் உள்ள இருக்கிற இடத்துல பிசாசு தான் உள்ள இருப்பான். சகலவித கபடு இருக்கும்போது, தந்திரம் இருக்கும்போது, வஞ்சகம் இருக்கும்போது, சூது இருக்கும்போது, மாயமாலம் இருக்கும்போது அங்க பிசாசு தான் உள்ள இருப்பான். வஞ்சகங்கள் இருக்கும்போது அங்க உள்ள அவன் தான் இருப்பான். பொறாமை இருக்கும்போது பிசாசு தான் உள்ள இருப்பான். புறங்கூறுதல் இருக்கும்போது பிசாசு தான் உள்ள இருப்பான். இந்த 5 பாயிண்ட் வெளியில ஏறனா மட்டும்தான் புதுசா பிறந்த குழந்தை. புதுசா பிறக்கணும் அப்படின்னா இந்த 5ல இருந்து ஒரு மனுஷன் வெளியில வந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பழைய சுபாவத்திலே இருப்பாங்க. சர்ச்சுக்கு போகும்போது அழகா பாட்டு படிச்சு ஜெபம் வந்துருவாங்க. வீட்டுல வந்து பார்த்தா மறுபடியும் பழைய சுபாவத்திலே இருப்பாங்க. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. இதுதான் தடை. தடை அப்படின்னா என்னன்னு யோசிப்பீங்கல்ல. பிரதர், என்னையால ஜெபிக்க முடியல, என்னையால துதிக்க முடியல, என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, யாரோ மாந்திரியம் பண்ணிட்டாங்க, யாரோ சூனியம் பண்ணிட்டாங்க. நம்ம தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்து இருக்கிறோம், எவ்வளவு நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோம், நம்ம யோசித்து பார்ப்போமே. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது இப்படிலாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்த குடும்பத்துல தீய குணம் இருக்கோ, கபடு இருக்கோ, வஞ்சகம் இருக்கோ, பொறாமை இருக்கோ, புறங்கூறுதல் இருக்கோ, அது எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாய் ஞானப்பால் மேல் வாஞ்சையாயிருங்கள், தாகமாயிருங்கள். எங்களுக்கு அந்த தாகத்தை தரணும் அப்படின்னா தேவன் மட்டும்தான் தர முடியும். பழைய சுபாவங்களை எடுத்து போட்டு, கல்லான இதயத்தை எடுத்து போட்டு, சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்க நல்ல ஆவியை தாங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு பெரியவர் வரை எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. புது கிருபையால் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய கையின் கிரியை ஆசீர்வதிங்க. தீர்க்காயுசு தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில போறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துடுங்க. காலவேளையிலே கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்க. இந்த மாசத்துல எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில மரண தருவாயில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, உங்க பிள்ளைகளுக்கு உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விடுங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துக்குள்ள இதயத்துக்குள்ள வேதனை, துக்கம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. நீக்கி போட்டுருங்க. நீக்கி போட்டுருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அதை கிருபை செய்யுங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறேன், கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்கான், தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணுவோம், பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, நல்ல ஒரு குடும்பமா தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. வேத தியானத்திலே அப்பா எங்கள்கிட்ட என்னென்ன குறை இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவி தாங்கப்பா. புதிய ஆவி தாங்கப்பா. புது சிருஷ்டியா மாறணும்ப்பா. புதுசா பிறந்த பிள்ளையா இருக்கணும்ப்பா. கிருபை தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மட்டும் எடுத்து வேலைக்கு ஜெபிக்கிறோம், கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. விசாவுக்கு ஜெபிக்கிறோம், கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. புது வீடு கட்டுற கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. கர்த்தர் வாசல் திறந்து உங்க பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தும். சிறு பிள்ளை முதல் கொண்ட முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கூட இருந்து பல மடங்கு ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல கருத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக
கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.